வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருத்தணியில் 1.5 லட்சம் நெசவாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம், கூலி உயர்வு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு. சேலம் திருமணிமுத்தாறு ராஜவாய்க்காலில் கலக்கப்படும் சாய கழிவு நீரால் பாசன பரப்பு பாதிப்பு, ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இயற்கை விவசாயிகள் ஆட்சியரிடம் மனு. செங்கல்பட்டு பொத்தேரி அருகே ரேஷன் கடையில் மின் இணைப்பு துண்டிப்பு, மின் கட்டணம் செலுத்தாததால் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை. கரூர் குளித்தலை அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி, ஜேசிபி இயந்திரங்களை தடுத்து நிறுத்தி பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பிறந்தது முதல் முகத்தாடை ஒட்டி வாய் திறக்க முடியாமல் தவித்து வந்த 32 வயது பெண் அறுவை சிகிச்சை செய்து அரசு மருத்துவர்கள் சாதனை. திருத்தணியில் கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 1.5 லட்சம் நெசவாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பொதட்டூர்பேட்டை, பிஆர் பள்ளி, அம்மையார் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நெசவாளர்கள் லுங்கி உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும், விசைத்தறி நெசவாளர்களை பாதுகாத்திடும் வகையில் சட்டம் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அறிஞர் அண்ணா நெசவாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி 30,000 நெசவு இயந்திரங்களை நிறுத்தி சுமார் 1.5 லட்சம் நெசவாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். திருமணிமுத்தாறு ராஜவாய்க்காலில் சாய கழிவுநீரை வெளியேற்றும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இயற்கை விவசாயிகள் சங்கத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சேலம் திருமணிமுத்தாறு பகுதியில் உள்ள அமானி குண்டலாம்பட்டி பகுதியில் சாய ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஆலைகள் சாய கழிவுநீரை சுத்திகரிக்காமல் வெளியேற்றி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறு வெளியேற்றப்படும் சாய கழிவுநீர் திருமணிமுத்தாறு ராஜவாய்க்காலில் தொடர்ந்து கலப்பதால் நீரை பாசனத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையோடு புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திருமணிமுத்தாறு ராஜவாய்க்காலில் சாய கழிவு நீரை வெளியேற்றும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இயற்கை விவசாயிகள் சங்கத்தினர் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். 10 ஆண்டுகளாக கொண்டலாம்பட்டியில் இருக்கிற தாரா டைங்க எந்த மனுவையும் அவங்க எடுத்துக்கிறதில்ல. எங்கே மனு கொடுத்தாலும் எதை பண்ணாலும் இது பண்ணுறதில்ல. டெய்லியுமே அவங்க சுத்திகரிக்கப்படாத சாய ஆலைகளை அரசு அனுமதி பெற்று இருந்தும் அதை பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் என்ன சட்டப்படி அரசு அனுமதி பெற்று செய்கிற ஆலைகள் என்ன சட்டத்துக்கு உட்பட்டு சுத்திகரி பண்ணி தெளிவான தண்ணி வெளியேற்ற சொல்லி தான் அரசு சொல்லுது. மண்ணு காற்று மாசு அடைஞ்சிட்டா இன்றைக்கி பூமியில் இருக்கவே முடியாது. எங்களுக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் விவசாய கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செஞ்சு சுத்திகரிக்கப்படாத வெளியேற்றிருந்த சாய ஆலைகள் மற்றும் அந்த தாரா டெய்ங்கை நிரந்தரமாக மூடுவதற்கு முன்வருன்னு சொல்லி விவசாயிகளை வாழ்வாதாரம் மேம்படவும், விவசாயம் தொடர்ந்து செய்யவும் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நான் கோரிக்கை கொடுக்குறேன். பொத்தேரி அருகே மின் கட்டணம் செலுத்தாததால் ரேஷன் கடை மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அடுத்த கோணாதி கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நியாய விலைக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையின் மூலம் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. ரேஷன் கடையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இன்று வரை மின் கட்டணம் செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து மின் கட்டணம் செலுத்தாததால் மின்வாரிய அதிகாரிகள் ரேஷன் கடையில் உள்ள மின் இணைப்பை துண்டித்து சென்றனர். இதனால் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பே இதேபோன்று மின் கட்டணம் செலுத்தாமல் இருந்த நிலையில் ஊர் மக்களை பணம் திரட்டி கட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளித்தலை அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளிடம் சம்பந்தப்பட்ட பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சிக்கு சொந்தமாக கிழக்கு காலனி பகுதியில் சுமார் 14 சென்ட் நிலம் உள்ளது. இந்த இடத்தினை அதே பகுதியை சேர்ந்த இளையராஜா என்பவரின் குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்து வந்துள்ளனர். இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்க்கப்பட்ட நிலையில் நிலமதி மீட்டு பொது கழிவறை கட்டுவதற்கு பேரூராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. அப்போது இளையராஜா குடும்பத்தினர் ஜேசிபி இயந்திரத்தின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அத்துடன் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் 3 தலைமுறைகளாக அதே இடத்தில் வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களாக 300க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் தாடிக்கும்பு சாலை உள்ள பிவி தாஸ் காலனி பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்ட கூரை மற்றும் ஓட்டு வீடுகள் அமைத்து வசித்து வருகின்றனர். 3 தலைமுறைகளாக அதே இடத்தில் வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் அந்த இடத்தில் பாதாள சாக்கடை நீர் உந்து நிலையம் அமைப்பதற்கு மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தூய்மை பணியாளர்களை காலி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகிறது. எனவே பாதிக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். எந்த வேலைகளையும் மாநகராட்சி சார்ந்து எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படின்றத நேரடியாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறை, அதாவது 1954 இந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. 1964 இங்கே குடியிருந்து வர்றோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு இங்கே பட்டாவோ இல்லை இடமோ எதுவுமே இல்லை. நாங்கள் இது சம்மந்தமாக பல வருடமாக கோரிக்கை வச்சுட்டு வர்றோம், எங்களுக்கு பட்டா வேணும்னு. ஆனால் இது வரைக்கும் இது கமிஷனருடைய இடம்ன்றதுனால இங்கே எங்களுக்கு அந்த இதை கொடுக்க மறுக்கிறாங்க. அதோட எங்களை வெளியேற்றுறதுக்கான வேலைகளை தொடர்ந்து மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த எங்களுக்கு பட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஃபோஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். போச்சம்பள்ளி பகுதியில் சப்போட்டா பழங்கள் அமோகமாக விளைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மத்தூர், ஒட்டத்தெரு, பாரண்டப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சப்போட்டா மரங்கள் பல ஆண்டுகளாக ஏக்கர் கணக்கில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் காஞ்சனா என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் பால் சப்போட்டா, PKM சப்போட்டா போன்ற 4 ரகங்கள் உள்ளன. கடந்த 35 ஆண்டுகளாக வளர்ந்து வரும் இம்மரங்களில் தற்போது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் மரங்கள் முழுவதும் சப்போட்டா பழங்கள் கொத்து கொத்தாய் காய்க்க தொடங்கியுள்ளன. இங்கு விளையும் சப்போட்டா பழங்கள் பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விளைச்சல் அதிகரித்துள்ளதால் சப்போட்டா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காங்கேயம் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் நோய் தொற்று ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பழையக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ளது குறிஞ்சி நகர். இங்கு 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் இப்பகுதி மக்களுக்கு நகராட்சி சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதால் அப்பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் குடிநீர் குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் போர்க்கால அடிப்படையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாக்கடை தண்ணி, கழிவு நீர், லெட்டின் தண்ணி எல்லாம் கலந்து வருது. குடிக்கிற குடிச்ச தண்ணி குளிக்க போட திருமண சேவையும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. திருப்பி ரொம்ப அரிப்பு, கை எல்லாம் புதுசாக இருக்குது. ஆஸ்திரி கூட்டி போய் செலவு டேங்க் முழு கருப்பது பூரா தண்ணியாக நிற்கிது. லெட்டின் அப்படியே முதங்கிட்டே வருது உள்ள தண்ணிக்குள்ளே. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் ஏராளமான வாசகர்கள் ஆர்வமோடு புத்தகங்களை வாங்கிச் செல்கின்றனர். கள்ளக்குறிச்சியில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. 3 நாள்களாக நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் ஏராளமான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. நாள்தோறும் புத்தக பிரியர்கள், மாணவ மாணவியர், போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கிச் செல்கின்றனர். அத்துடன் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் நடத்திய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஃபோஸ்டர்ஸ் எட்கேரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் கட்டளைமேட்டு வாய்க்கால் புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால் குறுக்கே குறுகிய பாலம் இருந்து வந்தது. இந்த பாலம் குறுகிய பாலமாக இருந்ததால் அதனை இடித்துவிட்டு புதிய பாலம் கட்டும் பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பழைய பாலம் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த படிக்கட்டுகளை இடித்துவிட்டு புதிய பாலம் கட்டியுள்ளனர். ஆனால் மீண்டும் படிக்கட்டுகள் கட்டப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பாலத்தில் கற்களை அடுக்கி வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் படிக்கட்டு கட்டித்தரப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. மும்மொழி கொள்கை குறித்து மத்திய அமைச்சர் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்து தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை பகுதியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் கண்டன கோலப் போட்டி நடைபெற்றது. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழக அரசுக்கு நிதி வழங்க முடியும் என்று மத்திய அமைச்சர் கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோலங்கள் வரையப்பட்டன. அதில் தமிழகத்தின் கல்வி உரிமை மீட்டெடுப்போம், இருமொழிக் கொள்கை கட்டாயம், மும்மொழிக் கொள்கை அனாவசியம் போன்ற கண்டன வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மேலமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விநாயகர் கிராமத்தில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான மேலமாரியம்மன் கோவிலில் யாகசாலை அமைத்து புனித நீரடங்கிய கடகங்களுக்கு மகா தீபாவளி காண்பிக்கப்பட்டது. பின்னர் புனித நீர் கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தர்மபுர ஆதீனம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி வெண்ணெய்த்தாளி மண்டபத்தில் எழுந்தருளி உள்ள ஆஞ்சநேயர் சாமிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய குடத்தினை தீட்சிதர் தலையில் சுமந்து ஊர்வலமாக எடுத்து வந்தார். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆஞ்சநேய சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாவளியும் காண்பிக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை விளையாட்டுக் களத்தில் பார்க்கலாம். சோளிங்கரில் நடைபெற்ற ஊரக விளையாட்டுப் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஊரக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. பேராயர் சர்மா நித்யானந்தா தலைமையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். ஒலிம்பிக் தீபத்தை மாணவர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்துச் சென்றனர். பின்னர் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அணிவகுப்பும் நடைபெற்றது. தொடர்ந்து நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கோணிப்பை ஓட்டம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பின்னர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேன்கனிக்கோட்டை அருகே நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள கேளமங்கலத்தில் மாநில அளவில் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் ஓசூர், கிருஷ்ணகிரி, தேன்கனிக்கோட்டை, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 25 அணிகள் மோதின. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு 50,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. இப்போட்டிகளை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர்.
நாமக்கல்லில் நடைபெற்ற கராத்தே முகாமில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். நாமக்கல் திருச்சி சாலை உள்ள செல்வம் மேல்நிலைப் பள்ளியில் கராத்தே தேர்வு முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு கியோகுச்சின் சார்பாக நடைபெற்ற முகாமில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். முகாமில் வெள்ளை பெல்ட் முதல் காவி பெல்ட் வரை தேர்வு செய்யப்பட்டது. முகாமில் கராத்தே, யோகா, உடற்பயிற்சி முறைகள் மற்றும் தற்காப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இதில் தலைமை பயிற்சியாளர் உதயகுமார் தலைமையில் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு பட்டய சான்றிதழ் வழங்கப்பட்டன. முகாமில் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மாநில அளவில் 25 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியின் முதல் சுற்று சேலத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்கள் சேலத்தில் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. 25 வயதுக்குட்பட்டோருக்கான இப்போட்டியில் சேலம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 5 அணிகள் களம் காண்கின்றன. முதல் சுற்று போட்டியின் முதல் ஆட்டத்தில் சேலம் மற்றும் புதுக்கோட்டை அணிகள் மோதின. சேலத்தில் 2 மைதானங்களில் வரும் 21ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெற உள்ளன. தமிழக அளவில் சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை உட்பட 8 மாவட்டத்தில் நடைபெறும் இப்போட்டிகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெற்றி பெறும் தலா 2 அணிகள் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த கட்ட சுற்று நடத்தப்படும். இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் தமிழக அணிக்காக தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்கும் போட்டி என்பதால் இதில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக வீரர்கள் உற்சாகத்தோடு தெரிவித்தனர்.